பரவாயில்ல சார், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மேடம், சார் கொண்டு வந்த கார்டு ஒர்க் ஆகல, அதான் டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க இருந்ததுனால உங்களுக்கு தெரிய வேண்டான்னு மறைச்சிட்டு போயிட்டாரு. அட, இத முதல்லயே சொல்லி இருந்தா நானே பில்லுக்கு பணம் கொடுத்திருப்பேனே. என்கிட்ட பணம் இருக்கு. ஐயோ வேண்டாம் மேடம், சார் அனுமதி இல்லாம இந்த விஷயத்த சொன்னதே தப்பு மேடம். இப்ப பணத்தை வேற உங்ககிட்ட வாங்கணும்னு தெரிஞ்சா ஏதாவது சொல்ல போறாரு மேடம். இல்ல அவர்கிட்ட நான் கொடுத்த மாதிரி சொல்ல வேண்டாம், நான் சொல்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிடுங்க. சாரி சார், நீங்க அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஓனர் பேரன்னு தெரியாம போச்சு, இப்பதான் அந்த விஷயமே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருங்க. ஐயோ, அவர் அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஓனர் பேரனா? பரவாயில்ல மேடம், நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம் மேடம். பரவாயில்ல, அப்புறமா வாங்கிக்கிறோம் மேடம். பணம் இருக்கும்போது எதுக்கு கொடுக்காம விடணும்? பணத்தை நான் கொடுக்கறேன். அவர்கிட்ட நான் சொன்ன மாதிரி நீங்க பேசிருங்க, அது மட்டும் போதும், ஒரு பிரச்சனையும் வராது. இந்தாங்க பில். எவ்வளோ? 15,000 ரூபாய் மேடம். சரி. சரி, ஓகே. சார் சார் உள்ள வாங்க. என்ன விஷயம்ப்பா? சார், சித்தார்த்த சாரை பார்க்கணும், அவர் எங்களை வர சொல்லி இருந்தாரு சார். ஓ, உட்காருங்க. சரிங்க சார், உட்கார். உட்கார். சித்தார்த். வரதாதா. ஆஹா, இவனுங்களை பார்த்தா வில்லங்கம் பிடிச்ச மாதிரி இருக்கிறானுங்களே. இந்த தாடிகாரன் பிசினஸ் பண்றதுக்காகலாம் வர சொல்ல, ஏதோ விவகாரம் பண்ணதான் வர சொல்லிக்கிறான். அது மட்டும் நல்லா தெரிது. சரி, எதுவும் பெருசாண்ட என்னன்னு கேப்போம். யோ, யாரு அது? யாருக்குமா தெரியும்? சித்தார்த் வந்தா தெரிஞ்சிட போகுது. ஹாய் சார். ஹாய் சார். ஹாய், உட்காருங்க. இல்லப்பா சித்தார்த், யாருப்பா இவங்க? இவங்க கல்யாண பத்திரிகையை டிசைன் பண்றவங்க தாத்தா. இவங்க எதுப்பா திடீர்னு வந்திருக்காங்க? இவங்க கல்யாண பத்திரிகையை டிசைன் பண்றது மட்டும் இல்ல, ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட், கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் ட்ரிப்புக்கு புக் பண்ணி தர வரைக்கும் எல்லா சர்வீஸும் பண்றாங்க. சிட்டிலேயே இவங்க தான் பெஸ்ட் சர்வீஸ் தராங்க தாத்தா. அதனாலதான் இவங்களை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். எல்லாம் ஓகேப்பா. எங்க காலத்துல எல்லாம் கல்யாண பத்திரிகைய பிரஸ்ல அடிச்சு கொண்டு வருவாங்க. அதுக்கு எதுக்கு இவங்க எல்லாம்? சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தாராளமா சொல்லுப்பா. சார், இந்த கல்யாணத்துல சேர்ந்து வாழ போறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோ அவங்களுக்குள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு புரிதலை ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்களை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு போட்டோ ஷூட், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ், இப்படி அவங்களோட விருப்பு வெறுப்புக்கு மதிப்பு கொடுக்கணும் சார். அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு போட்டோ ஷூட் பண்ணோம்னா அவங்களுக்குள்ள மனசளவுல நெருக்கமாயிடுவாங்க சார். புரியுது புரியுது. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? எங்களோட செட்டப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். சாரும் மேடமும் ரெடியானா போதும், அதுக்கப்புறம் போட்டோ எடுத்து இமிடியேட்டா பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துருவோம். இருமா. சித்தார்த், பத்திரிகை எல்லாம் அடிக்கணுமாப்பா? என்ன தாத்தா, அடிச்சா நல்லது தானே? என்னயா இது? என்ன அசிங்கப்படுத்தணும்னே முடிவு பண்ணிட்டியா? எப்படியாவது நீங்க உட்கார வச்சு தாலிய கட்டி அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டல. இது எல்லாமே உன் ஏற்பாடு தானே? எனக்கு நல்லாவே புரியுது. இல்லம்மா, சத்தியமா சொல்றேன். அப்படி இருந்தா உங்ககிட்ட நான் நேரடியாவே ஆமான்னு சொல்லிட போறேன். இதுக்கும் எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்லம்மா. நீயே கண்ணால பார்த்தல, திடீர்னு ஐடியா பண்ணி இப்படி பண்ணிட்டான். இது எல்லாத்தையும் எப்படியாவது தடுத்தாகணும் தான் நானும் பாக்குறேம்மா. சார், இப்ப எடுக்க போற போட்டோ ஷூட் ரொம்ப முக்கியமானது சார். நீங்க இப்ப தாலி கட்டுற மாதிரி எடுக்க போறேன். வாங்க சார், வந்து உட்காருங்க. போய் உட்காருப்பா. பொம்மி, வா வந்து உட்காரு, வா.
கல்யாணி, இதுக்கு மேல நீ மொறந்து புச்சினா பிரச்சனை ஆயிடும்டி. ஓ அங்க பார்த்தல, அவ ஆடி போயிருக்கா. நாம வெச்ச செக்கு கரெக்டா வேலை செய்த. இப்போ இங்க கண்டிப்பா பிரச்சனை நடக்கும். அதனால இவ பொம்மி இல்லங்கிற விஷயம் இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரிய வரும். பார், இத்தனை நாள் நீ நச்சதெல்லாம் பெருசே இல்ல. இன்னைக்குதான் உச்சக்கட்டா நச்சு நச்சிட்டு வா. போய் குந்துரா, நீ சொன்னா கேளு. என்னக்கா சார் மாலையை மாத்திக்கிங்க சார். மேடம், நீங்க மாலையை மாத்துங்க மேடம். சார், இவ்ளோ ஏற்பாடு பண்றீங்க, கையில கொஞ்சம் அர்ச்சதையை கொடுத்தீங்கன்னா இவங்களை இப்பவே தாலியை கட்ட சொல்லி நாங்க எல்லாரும் அர்ச்சதையை போட்டு வாழ்த்திருவோம்ல. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு மேடம். சாமி, எல்லார் கையில கொஞ்சம் அச்சதையை கொடுங்க. சார், ஒண்ணும் இல்ல சார். நீங்க மேடம் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணா போதும். பண்ணிடுறேன். சாமி, தாலி எடுத்து கொடுங்க. சார், நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க முகத்தை மறைக்காம தாலி கட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. ஓகே. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் சார் சார், ப்ளீஸ் சார், மேடம் முகத்தை மறைக்காதீங்க சார். ஓகே, இருங்க. மேடம், நீங்க ஏதோ பயந்த மாதிரியே இருக்கீங்க மேடம். என்ன பண்றீங்க? நல்லா சிரிச்ச மாதிரியே போஸ் கொடுங்க மேடம். மேடம், கொஞ்சம் சிரிங்க மேடம். என்னதான் நீங்க இப்படி எல்லாம் உட்கார வச்சாலும் பொம்மி முகத்துல இன்னும் கல்யாண கலையே வரலையே. தாலி கட்டினாதான் கல்யாண கலை வரும் போல இருக்கு. பேசாம தாலியை கட்ட சொல்லிடலாமே. ஆமா ஆமா, சித்தார்த், தாலியை கட்டு. பொம்மி, நீ மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அதுக்காக நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கும் கூட முதல்ல நீ ஏன் தடுக்கிற என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சுது. ஆனா அது எல்லாத்தையும் மீறி நீ பயங்கர மூட் அவுட்ல இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னாச்சு பூமி? வேற ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனைனாலும் சொல்லு பூமி, சரி பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் பூமியை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு ஏதோ சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அத என்கிட்ட என்னன்னு சொல்லு. இந்த ஏற்பாடெல்லாம் உனக்கு ஏதாச்சும் பிடிக்கலையா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதுவும் இல்லைங்க. என்னதான் வேணும்? கொஞ்ச நேரம் எனக்கு தனியா இருந்தா போதும், வேற எதுவும் இல்ல. சரி சரி பூமி, நீ ரெஸ்ட் எடு. இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு நீ ட்ரெஸ் மாத்திட்டு ரெஸ்ட் எடு. உன்னை நான் ஏதாவது புண்படுத்தி இருந்தா ரொம்ப சாரி பூமி. சரி, நீ ரெஸ்ட் எடு.
யார் இந்த நேரத்துல எனக்கு ஃபோன் பண்றது? ஐயோ, தாடிக்காரன் தான் கூப்பிடுறானே. இந்த நேரத்துல என்ன பிரச்சனைய கூட்ட போறானோ? ராணி, பயந்து பயந்தே நீ செத்துருவ போலகுதே. பொம்மி, சொல்லுங்க. உன்கிட்ட கொஞ்சம் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. நீ கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வரியா? நான் இங்கதான் இருக்கேன். ஐயோ, நான் அங்க போனா தனியா வர இருக்கிறானே, என்ன லாக் பண்றானே, பெரிய ரிஸ்க் ஆச்சே. இவன் வேற ஒரு எமோஷனல் பார்ட்டியா இருக்கிறான். என்ன பண்றது? அது வந்து கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை இருக்கு அது இதுன்னு சொல்லி சமாளிக்காத. உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. மொட்டை மாடிக்கு வா. ஐ அம் வெயிட்டிங். ஐயா, என்ன இந்த தாடிகாரன் ஐ அம் வெயிட்டிங் வெயிட்டிங்னு சும்மா பயமுறுத்தினே இருக்கிறானே. என்னென்னமோ பண்ணுறான். தாலி கட்ட வரான், மேல பாய வரான். ஐயோ, நான் என்னத்தான் பண்றது சொல்லு. இப்ப மொட்டை மாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ராங்கா போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? மத்தியானம் வேற நான் பைத்தியகாட்சி மாதிரி தனியா புலம்பு நின்றதை அவன் பாத்துட்டான். அதை வச்சு அவன் எதுனா கேட்டான்னா நான் என்ன பதில் சொல்லட்டும்? அங்க போய் பேய் முடி முடிச்சுன்னு இருக்க போறேன். ஐயோ, என்னால அவனை சமாளிக்கவே முடியாது. நான் இங்கே இருந்துறேன். என்னால சமாளிக்க முடியாதுப்பா. நான் இங்கே இருந்துறேன். கேட்டா எனக்கு தலைவலி அது இதுன்னு சொல்றேன். அவ வரல போல இருக்கே. அவ ஏதோ டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், நிறைஞ்ச மௌனம் நீ பாடும் கீதம். பௌர்ணமி இரவு, பனி விழும் காடு, ஒத்தையடி பாத உன் கூட பொடி நட. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும் நீ போதுமே. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும் நீ போதுமே. பொம்மி, பாட்டு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி உன் கூட விடிய விடிய உட்காந்து பேசிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கணும்னு ஆசையா இருக்கு பொம்மி. என்னத்துக்கோசரம் அக்கா இப்படி ஒரு மேட்டரை சொல்லிட்டு போகுது? யாரு? ஐயோ, யாருது? என்னத்துக்கு இப்படி தூக்கி நிறுகிறீங்க? ஐயோ, ஐயோ, யாருது? ஐயோ, ஐயோ, யாருது? யாரு சொல்லுங்க? தாமரக்கா, தாமரக்கா, என்ன இறக்கி விட சொல்லுங்க. ஐயோ, என்ன இறக்கி விடுங்க யாராவது. ஐயோ, 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 யாரு இது? யாரு? ஐயோ, தாமரக்கா. ஐயோ, அக்கா, பயமாகுதுக்கா. அக்கா, அப்பா, எப்பா, எப்படி மேல போனோம், எப்படி கீழே வந்தோம் தெரியலையே. சித்தார்த், பொம்மி எங்க இன்னும் காணோம்? தர்ஷினி, போய் கூட்டிட்டு வாமா. அண்ணி, பொம்மி மேலதான் இருப்பா. அம்மா சாவித்திரி, பொம்மிக்கு எடுத்த புடவை நகைலாம் இங்க இருக்கு, போய் பாருங்கம்மா. இருக்கட்டும், பரவாயில்ல. முதல்ல பொம்மி பாக்கட்டும், அதுக்கப்புறம் பாக்கலாம். ரொம்ப பயமாகுதுடி. பொம்மி அண்ணி, இன்னும் எம்மா நாளைக்கு அண்ணி இங்கதான் இருக்கீங்களா? நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்கான புடவை நகையெல்லாம் வந்திருக்கு. பாட்டி உங்களை பாக்குறதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதான் ஏற்கனவே பாத்துட்டேனே.
அங்கதான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. புதுசா ஒரு நெக்லஸும் சேர்த்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. இந்த வரேன். வாங்க. போடி என்ன வேற போட்டு விடுறாளே. வாமா பொம்மி, வாமா தாமரை. பட்டு புடவை நீ பார்த்தது இல்லாம இன்னும் 2 புடவைய செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். அதோட புதுசா நெக்லஸும் வந்திருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருமா. ஐயோ, நான் என்னத்துக்கோசரம் இதெல்லாம் பாக்கணும்? நான் தான் கல்யாணமே வேணான்னு கூவி நிறுகிறேன். இந்த பெருசு தேவையில்லாம கோத்து விட்டு வேடிக்கை பார்த்து நிறுது. ஏமா பாருமா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. பாட்டி, நான் அப்புறமா பாத்துக்கிட்டுமா? அண்ணி, அதெல்லாம் முடியாது. அண்ணன் எடுத்து கொடுத்த புடவையெல்லாம் நீங்க எங்க முன்னாடி தான் பாக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அண்ணனை லவ்வோட பாக்குறத நாங்க பாக்கணும். ஓகே, கம் ஆன், ஸ்டார்ட். வா பொம்மி, வந்து பாரு வா. பாரு, இது புடவை தானே? இத போய் பாம்புன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், வராதீங்க, கிட்ட வராதீங்க. சரி 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 சரி, நான் இங்கேயே நிக்கிறேன். என்னாச்சு இவளுக்கு? அண்ணி, என்னங்க இது? சரி சரி இரு பாப்போம். எனக்கே ஒண்ணும் புரியல. இதுக்காக இப்படி பண்றா? வேணும்னு பண்றாளா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் புரியலையே. என் கையில புடவை தானே இருக்கு, நீயே பாரு. இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றாங்கல்ல, பாரு பொம்மி. ஐயோ, ஏய், என்னங்க? ஒன்னும் புரியலையே. அது பாம்பு இல்ல, புடவைதான். பாரு. என்னடா மனோ, என்னென்னமோ பேசுறா? அதாம்மா எனக்கும் புரியல. வேணும்னே பண்றாளோ? இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். இங்க பாரு, புடவை தானே, ஏன் இப்படி பயப்படுற? எல்லாரும் சொல்லுங்க, என் கையில என்ன இருக்குன்னு. புடவைதான் இருக்கு. கேட்டியா பூமி? என் கையில புடவை தான் இருக்கு. தயவு செஞ்சு இந்த புடவையை கையில வாங்கி கொஞ்சம் பாரு. அண்ணி, யோ, என்னயா இது? நான் தான் அதுல பாம்பிக்குதுன்னு சொல்றேன்ல. நீ என்னடா என் முன்னாடி புடவைன்னு வந்து நீட்டி நிக்கிற? என்ன சாவடிக்கலான்னு பாக்குறியா நீ? இன்னத்துக்கோசரம் இப்படி பண்ணுற நீ? ஒரே மெர்சல் ஆகுது உன்னாண்ட. நானே அள்ளு விட்டுன்னு ஒளிஞ்சுன்னு கிடக்குறேன். மறுக்கா வந்து நீட்டு நிக்கிற. மெய்யாலுமே அது புடவை இல்லையா, பாம்புயா? ஐயோ, என்ன இந்த ராணி எல்லாத்தையும் மறந்து நம்ம ஏரியா பாஷைய பேசினுக்கிறா. இப்ப இதை எப்படி சமாளிக்கிறது? என்ன என்னம்மா பொம்மி இப்படி பேசுற? என்ன பூமி, என்னென்னவோ பேசுற? அது ஒண்ணும் இல்ல, பயத்துல ஏதோ உளறா போல இருக்கு. இல்லையே, அவ ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கு. அதான் என்னன்னு தெரியல, பயத்துல நாக்கு குழறுது போல இருக்கு. பாவம், ரொம்ப பயந்துட்டா பொம்மி. கொஞ்சம் நகருங்க. என்னாச்சு? உன் உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா என்ன? ஐயோ,
திருப்பி இந்த தாடிகார சாவடிக்கிறானே. அவன் கையும் இந்த பாம்பு என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். வணக்கம். நான் சொன்னல அந்த மந்திரவாதி. இங்க பாருங்க, அவ சாதாரண ஆளு கிடையாது. திடீர்னு என்னென்னமோ பண்றா. திடீர்னு சென்னை பாஷை பேசுறா, திடீர்னு சாதாரணமா பேசுறா, இத பண்றா அது பண்றா, ஒண்ணுமே புரியல. அவளை இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ணி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். தெளிவா நான் சொல்ற விஷயத்த பண்ணுங்க. அவளுக்கு ஏதோ ஆவி புடிச்சிருக்குதுன்னு சொல்லி நான் வர வச்சதா முதல்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இவ பொம்மியே இல்ல, உங்க வீட்ல இருந்த உண்மையான பொம்மி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி முதல்ல அவளை இங்க இருந்து ஓட ஓட விரட்டணும். சுலபமா செஞ்சிடலாங்க. ஐயோ, இந்த அம்மா ஆழம் தெரியாம காலை விடுது, அது தெரியாம இவனும் சேர்ந்து விடுறான். இன்னைக்கு யாரு மாட்டி சிக்கி சின்னாபின்னமாக போறாங்களோ. சரி நாங்க உள்ள போறோம். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. வாடா. இது என்னடா வம்பா போச்சு? என்ன நீங்க திடீர்னு நான் பொம்மை இல்லன்னு சொல்றீங்க? அவ ஏதோ பயப்படுறா அது இதுன்னு உங்களை வர வச்சா, நீங்க என்னன்னா பொம்மியே இல்லன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இவ பொம்மி இல்லங்கறத இவ வாயாலேயே ஒத்துக்க வைக்கிறேன். நீ பொம்மி இல்லன்னு ஒத்துக்க, இல்ல உன்னை சாட்டையாலே அடிப்பேன். ஐயோ, இவன் என்ன பிரச்சனைய கொடுக்கணும்னு நினைக்கிறான்னு தெரியலையே. எனக்கா பிரச்சனைய கொடுக்க பாக்குற? உனக்கு நான் எப்படி பிரச்சனைய கொடுக்கறேன்னு பாரு. சாமி, என் மனசாட்சி படி எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அத இங்க வச்சு சொல்ல முடியாது. மேல ரூம்க்கு போயிடலாம். போயிடலாம், உடனே போயிடலாம். மாமா வா. அந்த பயம் இருக்கட்டும், நான் யாருங்கறத காட்டுறேன். பொம்மி, நான் பொம்மியா இல்லையான்னு கண்டுபிடிக்க இந்த சாமியார் வந்திருக்கிறான். நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். அந்த வழியே பார்த்து ஓடிடுறமா. யாரு யாரு மேல யாரு இருக்கா? யாரு? என்ன சித்து வேலை காட்டுற நீ? மா, நானே பெரிய பெரிய சித்து வேலை காட்டுவேன். ஐயோ 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 ஐயோ, அங்க யாரு? ஐயோ காப்பாத்துமா. ஐயோ ஐயோ விட்டுருமா. ஐயோ வலிக்குது. ஐயோ வேண்டாமா. எம்மா பொம்மி, நம்மளாண்டும் வேலை எதையும் காட்டுறாத, இந்த சாமியாண்ட மட்டும் காட்டுமா. ஐயோ ஐயோ, கேட்டீங்களா அந்த சத்தத்தை? அவரோட பவர் அப்படி. பாத்தியா, பேய விரட்டுற மந்திரவாதியே இவ்ளோ கத்துறானா? பொம்மி வேஷம் போட்டிருக்கிற பொண்ணு என்ன ஆவா? ரொம்ப பாவம். படி, நான் போய் என்னன்னு பாக்குறேன். அதெல்லாம் வேணாம், நீ இரு. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன விட்டு நான் இங்கிருந்து ஓடிடுறேன். ஐயோ வலிக்குது, வேண்டாம், என்ன விட்டு வேண்டாம், சொன்ன கேளு. ஐயோ ஐயோ வேண்டாம், கால் வந்து கேட்கறத விட்டுறேன். ஐயோ சமாளிப்போம். வரான். என்ன பூமி, எங்க பேக்கோட கிளம்பிட்டு இருக்க? ஐயோ, பேக வேற பார்த்து தொலைச்சிட்டானே. என்ன சொல்றது? அது வாக்கிங் போறோம். என்ன வாக்கிங்கா? பேக்கோட இந்த நேரத்துல வாக்கிங்கா? ஐயோ,
என்னாச்சுங்க? கல்ல மிதிச்சிட்டேன். அது நாங்க ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங்கா? பேக் ஃபுல்லா ஃபில் அப் ஆயிருக்கே. பேக்ல எதேதோ இருக்கே. அது ஒண்ணும் இல்லங்க, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான Dress. இத ட்ரை வாஷ்க்கு கொடுத்துட்டு அப்புறமா நாங்க போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்துருவோம். நாங்க கிளம்பட்டுமா? இங்க பாரு பூமி, நீ தனியெல்லாம் போக வேண்டாம். சொன்னா கேளு, நானும் கூட வரேன். தாடிக்காரன் கூட வந்தா எப்படி நம்ம எஸ் ஆகுறத? அவங்க என்ன சொல்றாங்க? அதுவா, அதான் நான் கூட வரனே. எதுக்காக உங்களை சிரமப்படுத்திக்கிட்டு, ஒரு அரை மணி நேரம் தானே, சீக்கிரமா போயிட்டு வந்துடலான்னு சொல்றாங்க. அடுக்கடுக்கா வீட்டுல நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ பண்ணுது. ஏற்கனவே உனக்கு ஆபத்து இருக்குன்னு அந்த சித்தர் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை கொஞ்சம் அசந்து விட்டதுனால ரத்த வெள்ளத்துல உன்னை பார்த்தேன். அதான் அந்த ராணிய பார்த்தேன். அந்த கோரமான சம்பவம் இன்னும் என் மனசை விட்டு போகல பூமி. அதுக்கப்புறம் சித்தர்லான்னு பல தடவை தோணுச்சு. அதுக்கப்புறம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியாவே இருக்கேன். இங்க பாரு, நீ என் உயிர் பூமி. உனக்கு மட்டும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தது, சத்தியமா அந்த செகண்ட்லயே நான் செத்துருவேன் பூமி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர்? சொல்லுங்க. சார், உங்க வீட்டுல பொம்மி இருக்காங்கல்ல? ஆமா, பொம்மிக்கு என்னாச்சு? அவங்க பொம்மியே இல்லை. பொம்மி மாதிரி வேற ஒரு பொண்ணு இங்க நடிச்சிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. நாம இவ்வளவு கவனமா இருந்து எப்படி மோப்பம் பிடிச்சோங்க? அது மட்டும் இல்ல சார், அந்த பொண்ணோட உயிருக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்களாலேயே ஆபத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு வந்தோம். இங்க என்ன இன்ஸ்பெக்டர், நாங்க ரொம்ப மரியாதையான குடும்பம். நாங்க ஏற்கனவே பொம்மி இறந்துட்டா அது இதுன்னு ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துருக்கோம். இப்பதான் என் பேரன் எல்லா பிரச்சனையில இருந்து மீண்டு வந்து நல்லா இருக்கான். நீங்க ஏதோ ஃபேக் நம்பர்ல இருந்து வந்த விஷயத்தெல்லாம் நம்பிட்டு இங்க வந்து கேள்வி கேட்கறது ரொம்ப தப்பா இருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், என் பூமியை எனக்கு தெரியாதா? அப்படி ஏதாவது மாறி இருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும் சார். உங்களால அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்களால பதில் சொல்ல முடியாது. கால் வேணா அனானிமஸ் காலா இருக்கலாம். பட் பிரச்சனைன்னு வந்துட்டா அதை ஏன் கண்டுக்காம விட்டீங்கன்னு எங்களை கோர்ட்ல தாளிச்சு எடுத்துருவாங்க சார். எங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என் பேரனதும் கொலகார மாதிரி ட்ரீட் பண்றீங்க. இப்ப ஏன் அவன் மேல இவ்வளவு பழிய தூக்கி போடுறீங்க? சரி, இப்போதைக்கு அந்த பிரச்சனையை விடுங்க. நான் அந்த பொண்ணு கிட்டயே யாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல அவங்களை கூப்பிடுங்க. சார், அவங்க ஷாப்பிங்காக வெளியே போயிருக்காங்க சார். ஷாப்பிங்காக வெளியே போயிருக்காங்களா? எப்போ போனாங்க? எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் போன் பண்ணி அவங்கள வர சொல்லுங்க. அவ மட்டும் வரட்டும். வாசல்ல போலீஸ் ஜீப் நிக்கிறத பார்த்து அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுவா. அவதான் சரியான கேப் மாதிரியாச்சே. சார், சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமா, பொம்மி கூட யாரு போனது? தாமரை அக்கா போயிருக்காங்க. தர்ஷினி பாட்டி, நீ தாமரைக்கு ட்ரை பண்ணுமா? சரிங்க பாட்டி. பாட்டி, அவங்க நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. சார், பாத்தீங்களா? நாங்க என்கொயரிக்கு வர்றோம்னு தெரிஞ்சு அவங்க எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்பர் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சார், என்ன சார், அவங்க பக்கத்துல ஷாப்பிங் போயிட்டு வரந்தா போயிருக்காங்க. அங்க சிக்னல் இல்லாம இருக்கலாம். அதையே சார் இவ்வளவு பெருசு பண்றீங்க? சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு 2ல 1 அந்த பொண்ணை பார்த்து விசாரிச்சு அவ பொம்மியா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம பொம்மி வா.
உட்காருமா. உன்கிட்ட தான் நான் பேசணும்னு வந்திருக்கேன். ஆமாம்மா, உன்னை பத்தின ஒரு என்கொயரிக்கு வந்திருக்காரு. ஒண்ணு இல்லம்மா, ஒரு ஃபார்மல் என்கொயரி தான். சார், ஃபார்மலா நார்மலாங்கிறத நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்கம்மா, நீங்க பொம்மி இல்ல. பொம்மி மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற வேற ஆளுன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. அது சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் விசாரிக்கணும். அது எப்படி சார்? என்ன பார்த்து பொம்மை இல்லன்னு எப்படி அவங்க சொல்றாங்க? எங்களுக்கு அப்படிதாம்மா கம்ப்ளைண்ட் வந்துட்டு நாங்க என்னமா பண்ணட்டும்? நான் கொஞ்சம் இந்த கேஸ ஸ்டடி பண்ணதுல இருந்து சில கேள்விகளா கேட்கிறேன். அதுக்கு சரியான பதில் சொன்னா மட்டும்தான் நீங்க பொம்மின்னு நாங்க நம்புவோம். மனோ, சொல்லுங்கம்மா. பாத்தியா, பேய் மொழி முழிக்கிறா. நல்லா மாட்டினா இப்போ. ஏய், நீ பாட்டுக்கு ஏதாவது எஸ்கு பெஸ்கா வளராத. அப்புறம் நம்ம 2 பேரும் தூக்கி உள்ள வச்சிருவாங்கடி. எப்படியாவது சமாளி. அம்மா, கொஞ்சம் விலகி நில்லு. அவங்க கிட்ட நான் கேட்கணும். கேளுங்க கேளுங்க, தாராளமா கேளுங்க. எனக்கு என்ன? நீ இந்த வீட்டுக்கு முதல்ல எப்ப வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்காமா? ஏன் ஞாபகம் இல்லாம? ஒரு தீபாவளி நாள்ல அதிரசம் எடுத்துக்கிட்டு விக்கிறதுக்காக இந்த தெரு வழியா நான் போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த வீட்டை பார்த்துட்டு உள்ள வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதிரசம் கொடுத்தேன். இவங்க எல்லாருக்குமே என்னோட அதிரசம் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு. கரெக்டா பதில் சொல்லுது. ஒருவேளை பொம்மியா தான் இருக்குமோ? விடக்கூடாது. வேற ஏதாவது கேள்வி கேட்போம். ஏமா, எதையாவது பண்றாதம்மா சொல்லிட்டேன். நம்ம என்னதான் சொன்னாலும் அவ பண்றத பண்ணித்தான் தீர்வா. நம்மள வச்சு செய்ய போறா. அதுக்கு நாம ஏதாச்சும் பண்ணி இங்கிருந்து எஸ்கேப் ஆற வழிய பாக்கணும். ஐயோ, என்னக்கா பண்றது? ஐயோ, வயிற்றுல மூளையே வேலை செய்ய மாட்டேன்னுக்கா. ஏதாவது ஐடியா கூட. தாடிக்காரன் அங்க போகணும்னு முடிவெடுத்துட்டான். அவங்கிட்ட திருங்கையோட எப்படி போறது? மாலை பூவெல்லாம் வாங்கிக்கணும் போலான்னு சொல்லு. ஐயோ அக்கா, அந்த பெருசு குடுக்குற காசுல முதல்ல உனக்கு ஒரு சமாதி கட்டிடுறேன். என்ன சொல்ற? ஐயோ சாரிக்கா சாரிக்கா, பயத்துல வாய் வளர் நிறையுது. உனக்கு ஒரு கோயில் கட்டுறன்னு சொல்ல வந்த. எனக்கு நீ உண்மைய கட்டவானா? முதல்ல எஸ்கேப் ஆகிற வழிய பாப்போம். எங்க? சொல்லு பூமி. அங்க போறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. வெறும் கைய வீசிட்டு போனா நல்லாவா இருக்கும்? இவ்ளோ தூரம் நீங்க மதிக்கிற ஒருத்தரை எரிச்ச இடத்துக்கு கையில ஒரு மாலையோட போய் பார்த்தா தானே நல்லா இருக்கும். இது எனக்கு தோணாம போச்சே. இதுக்குதான் பொம்மி வேணுங்கிறது. நல்ல ஐடியா பொம்மி, வாங்கிடலாம். நீங்க இங்கே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எக்கா, எஸ்கேப் ஆயிடலாம்க்கா. தர தர தர. எக்கா, என்னக்கா? முன்னாடி லாக் ஆயிருச்சு. இரு, முன்னாடி ட்ரை பண்றேன். பாரு. இந்த பாரு. ஐயோ, என்னடி பண்றது?
ஒருவேளை அந்த தாடிக்கார ஏதாச்சும் பூட்டிட்டு போயிட்டானோ? உனக்கு புரியலையேடி. அக்கா, கண்ணாடியை இறக்கி பார்த்து தப்பிச்சிடலாம். அக்கா, இறங்கிருச்சு. இது வழியா தப்பிச்சிடலாம் அக்கா. போலாம் போலாம். ஐயோ